واحد اثنان ثلاثة أربعة خمسة ستة سبعة ثمانية تسعة 10. என்னன்னு பாக்குறீங்களா? நரஹிபுக்கும் தர்ஹீபன் ஹாரன் ஃபி சில்சிலத்தினா தஅலீம் அல் அஅதாத். உங்களை எல்லாத்தையும் அரபிக் எண்ணிக்கை லேர்னிங் சீரிஸ்க்கு நான் வரவேற்கிறேன். இந்த சீரீஸ்ல நம்ம என்ன லேர்ன் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, அரபிக்ல எண்ணிக்கை கவுண்ட் டவுன் எப்படி கவுண்ட் பண்ணுவாங்க, எப்படி எண்ணுவாங்க அப்படிங்கறதான் நம்ம இந்த சீரீஸ்ல 1ல இருந்து மில்லியன் வரை எப்படி எண்ணுவாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு ஸ்பெசிஃபைடா இன்னைக்கான லெசன்ல முதல் 10 மட்டும் கிராமரோட நம்ம கவர் பண்ண போறோம். ரொம்ப டிலே பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெரி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, முதல் 10 நம்ம கவனிக்க வேண்டிய கிராமர் என்னன்னு சொன்னா, ரொம்ப கிராமர்ல டீப்பா நம்ம போகாம கொலோக்கியலா பேசுறதுக்கு எவ்வளவு கிராமர் தேவையோ அவ்வளவு மட்டும் நம்ம பார்த்துட்டு ஈஸியா கிராப் பண்ணுவோம். ஓகேங்களா? இங்க எண்ணிக்கையில 1 2 ஓகேங்களா? உதாரணத்துக்கு ஒரு காரு ஒரு புத்தகம், 2 காரு 2 புத்தகம் அப்படின்னு தமிழ்ல சொல்றேன் இல்லையா? இந்த முதல் 2க்கு மட்டும் அரபிக்ல ஒரு ரூல். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 3ல இருந்து 10 வரைக்கும் வேற ரூல். அது 3ல இருந்து 10க்கு அப்படியே ஒரே ரூல் தான் உட்காரும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 2க்கு மட்டும் நம்ம முதல்ல பார்க்கலாம். இப்போ ஒரு கிதாப் அப்படிங்கறது அரபிக்ல எப்படி சொல்லணும்? கிதாபுன் வாஹிதுன், கிதாபுன் வாஹிதுன். இதுல என்ன ரூல் அப்படின்னு சொன்னா, கிதாப் இப்போ ஒரு அப்படிங்கிறது எண்ணிக்கை, கிதாப்ங்கிறது என்னது? நவுன், ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? இந்த நவுன் கிதாப் என்ற அந்த நவுன், அந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு ஆண்பாலா இருந்துச்சுன்னு சொன்னோம்னா எண்ணிக்கையை நம்ம என்னவாதான் யூஸ் பண்ணோம்? ஆண்பாலா யூஸ் பண்ணோம். அதே இது இந்த ஆப்ஜெக்ட் இந்த நவுன் பெண்பாலா இருந்துச்சுன்னு சொன்னா இந்த எண்ணிக்கையை நம்ம பெண்பாலா யூஸ் பண்ணோம். உதாரணத்துக்கு கார் அரபிக்ல வந்துட்டு செய்யாரத்துன்னு சொல்லுவோம். செய்யாரத்துங்கிறது பெண்பால். ஓகேங்களா? அப்ப ஒரு கார் அப்படிங்கிறத நம்ம எப்படி அரபிக்ல சொல்றது? செய்யாரத்துன் வாஹிதத்துன், செய்யாரத்துன் வாஹிதத்துன். இதே இது ஆண்பாலா இருந்துச்சு, கிதாபுன் வாஹிதுன். நல்ல வித்தியாசத்தை கவனிங்க. கிதாபுன் வாஹிதுன், செய்யாரத்துன் வாஹிதத்துன். ஓகேங்களா? சோ இது மட்டும் தான் வந்துட்டு ரூல் 1க்கு. 2க்கு என்ன அப்படின்னு சொன்னா, டுவல் அரபிக்ல என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம என்ன சொல்லுவோம் தமிழ்ல? 2 வாகனம் 2 புத்தகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். பட் அரபிக்கை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு சொன்னா, புத்தகம் அப்படிங்கிற வார்த்தையிலேயே 2ங்கிறத கொண்டு வந்துருவாங்க. தனியா 2 அப்படிங்கிறது வந்துட்டு பயன்படுத்துவாங்க. பட் பெரும்பாலுமே எப்படி பயன்படுத்துவாங்க? அந்த நவுன்குள்ளேயே வந்துட்டு 2ங்கிற அர்த்தத்தை கொண்டு வந்துருவாங்க. அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, அந்த வார்த்தையிலேயே லாஸ்ட் என்ன பண்ணும்? அலிஃப் நூனை வந்துட்டு ஆட் பண்ணணும். உதாரணத்துக்கு கிதாபுன், கிதாபுன். ஓகேங்களா? அதுல லாஸ்ட்ல வந்துட்டு அலிஃப் நூன் ஆட் பண்ணணும்னு சொன்னா கிதாபானி, கிதாபான், கிதாபான் அப்படின்னா 2 புத்தகங்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ 2 கார், செய்யாரத்துன் அப்படின்னா கார், 2 காருக்கு செய்யாரத்தானி, செய்யாரத்தான் அப்படின்னு சொன்னா 2 கார் அப்படின்னு அர்த்தம். செய்யாரத்தான் கிதாபன், அவ்வளவுதான். ஆனா இதை நம்ம வந்துட்டு 2ன்னு தனியா சொல்லணும் அப்படின்னு சொன்னா அதுவும் சொல்லலாம். அப்ப வந்துட்டு 2ன்னு தனியா சொன்னா எப்படி சொல்றது? 2 அப்படிங்கிறது இஸ்னானி, இஸ்னான் அப்படின்னா ஆண்பால், இஸ்னத்தான் அப்படின்னா பெண்பாலுக்கு பயன்படுத்துறது. ஓகேங்களா? 2 அப்படின்னு தனியா சொன்னாலும் இஸ்னான் இஸ்னத்தான் அப்படிங்கிறத பயன்படுத்திக்கலாம். இப்போ வாங்க ரூல் வந்துட்டு 3ல இருந்து 10 வரைக்கும் என்ன ரூல் அப்படிங்கிறத பார்க்கலாம். 3ல இருந்து 10க்கு வந்துட்டு 2 ரூல் இருக்கு. ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா, ஆப்போசிட் ஜெண்டரா யூஸ் பண்ணும். நவுன் என்ன ஜெண்டரோ அந்த எண்ணிக்கை வந்துட்டு அதுக்கு ஆப்போசிட்டான ஜெண்டர்ல யூஸ் பண்ணும். சேம் ஜெண்டர் நம்ம யூஸ் பண்ணோம் 1க்கு, நீங்க பாத்தீங்க 2க்கும் அதே தான் வரும். ஆனா 3ல இருந்து 10 வரைக்கும் எப்படின்னா ஆப்போசிட் ஜெண்டரா நம்ம யூஸ் பண்ணோம். 2வது ரூல் என்ன அப்படின்னு சொன்னா, பன்மையா இருக்கணும். ஆப்ஜெக்ட் இருக்குது இல்லையா, அந்த நவுன் வந்துட்டு பன்மையா இருக்கணும். தமிழ்லயுமே நம்ம என்ன பண்ணுவோம்? 3 கார்கள் 3 வாகனங்கள்னு சொல்லுவோம். 3 கார் அப்படின்னு சொல்ல மாட்டோம். 3 வாகனம்னு சொல்ல மாட்டோம். வாகனங்கள் அப்படின்னு பன்மையில தான் சொல்லுவோம். அரபிக்ல அதே தான். 2 ரூல். ஃபர்ஸ்ட் ஆப்போசிட் ஜெண்டரா இருக்கணும், 2வது பன்மையா இருக்கணும் அந்த நவுன். ஓகேங்களா? இப்போ அவங்க உதாரணம் பார்க்கலாம். கார் செய்யாரத்துன், செய்யாரத்துன் அப்படிங்கிறது என்னது? பெண்பால். அப்ப எண்ணிக்கை வந்துட்டு ஆண்பாலா, ஆப்போசிட் ஜெண்டர் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ரூல். செகண்ட் ரூல், அந்த செய்யாரத்துன்னு வந்துட்டு ஒருமை, இதனுடைய பன்மையா வந்துட்டு அதை மாத்திரணும். செய்யாரத்துன்னு ஒருமை, அப்ப பன்மை என்ன? செய்யாராத்துன் அப்படின்னா பன்மை. கார்கள் அப்படிங்கிறது அரபிகள் செய்யாராத்துன். இப்போ அவங்க சொல்லலாம் 3 கார்கள், 3 கார்கள். சலாசு செய்யாராத், சலாசு செய்யாரா, சலாசு செய்யாரா. சலாசுங்கிறது நல்லா கவனிங்க. இப்போ வந்துட்டு 3 கிதாபுகள் சொல்லுவோம். கிதாப்ங்கிறது ஆண்பால், கிதாப்ங்கிறது ஆண்பால். அதனுடைய பன்மை குதுப், குதுபுன். ஓகே, 3 கிதாப்ங்கிறது எப்படி சொல்றது? சலாசத்து குதுப், சலாசத்து குதுப். அங்க எப்படி சொன்னோம்? சலாசு செய்யாரா, சலாசு செய்யாராத், சலாசு செய்யாராத். இங்க சலாசத்து குதுப். ஓகேங்களா? இப்ப 4 கார்கள் எப்படி சொல்றது? அர்பா செய்யாராத். 5 கார்கள் ஹம்சு செய்யாராத். 6 சித்து செய்யாராத். 7 சபா செய்யாராத். 8 சமானியு செய்யாராத். 9 திசா செய்யாராத். 10 அஷரு
அஷ்ரு செய்யாரா. ஓகேங்களா? இது நம்ம இப்ப வந்துட்டு ஆண்பாலா சொல்லிட்டு வந்தோம். ஏன் செய்யாராத்துங்கிறது பெண்பால். ஓகே, இப்ப இன்னைக்கு வந்துட்டு பெண்பாலா சொல்ல போறோம். ஏன் கிதாப் வந்துட்டு என்னது ஆண்பால். இப்ப வந்துட்டு 4 கிதாபுகள். அர்பாஅத்து குதுப், அர்பாஅத்து குதுப். ஓகேங்களா? 5 ஹம்சத்து குதுப், 6 சித்தத்து குத்துப், 7 சபாத்து குத்துப், 8 தமானியத்து குத்துப், 9 திசாத்து குத்துப், 10 அஷரத்து குத்துப். தட்ஸ் இட், சிம்பிள். அப்போ வந்துட்டு இந்த கிராமர் மட்டும் தான் கொஞ்சம் வந்துட்டு லைட்டா கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். பட் ஆனா ரொம்ப ஈஸி. 1க்கும் 2க்கும் என்னங்கிறத நம்ம கவர் பண்ணிட்டோம். 3ல இருந்து 10க்குங்கிறத நம்ம கவர் பண்ணிட்டோம். 1க்கும் 2க்கும் ஒரே ஒரு கிராமர் சேம் ஜெண்டரா இருக்கணும். அது மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். 3ல இருந்து 10க்கு 2 கிராமர். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும்? ஆப்போசிட் ஜெண்டரா இருக்கணும். செகண்ட் அந்த நவுன் வந்துட்டு பன்மையா இருக்கும். தட்ஸ் இட். இப்போ நான் உங்களுக்கு 2 ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா, கலம் அப்படிங்கிற வார்த்தை. கலம்னா பெண்ணுன்னு அர்த்தம். அதனுடைய பன்மை அக்லாமுன். இதை பயன்படுத்தி நீங்க 10 எண்ணிக்கை நீங்க என்ன பண்ண போறீங்க? ஓனா ஹோம்ஒர்க்கை நீங்க பிராக்டிஸ் பண்ண போறீங்க. ரெண்டாவது வந்துட்டு ஒரு பெண்பாளுக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு வார்த்தை மிர்வாஹத்துன். மிர்வாஹத்துன் அப்படின்னு சொன்னா ஃபேனுக்கு சொல்லுவோம், காத்தாடிக்கு. மிர்வாஹத்துன் அதனுடைய பன்மை மிர்வாஹாத்துன். மிர்வாஹாத்துன் அப்படின்னா அதனுடைய பன்மை. ஓகேங்களா? மிர்வாஹாத்துன். அப்போ இதை பயன்படுத்திட்டு வந்துட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? 10 எண்ணிக்கைக்கு நீங்க வந்துட்டு பயன்படுத்தி உதாரணங்களோட நீங்க என்ன பண்ண போறீங்க? ஹோம்ஒர்க் பண்ண போறீங்க. ஸோ இதை நீங்க கரெக்டா பண்ணி பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. இதே மாதிரியான சீரீஸ் வந்துட்டு வேற என்ன சீரீஸ்களை நீங்க கத்துக்கணும் அப்படின்னு நீங்க ஆர்வமா இருக்கிறீங்க, விருப்பப்படுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. ஸோ இந்த லெசனுடைய அடுத்த தொடரா நெக்ஸ்ட் லெசன் நான் உங்களை மறுபடியும் வந்துட்டு உங்களை சந்திக்கிறேன் ரொம்ப சீக்கிரமா. இன்னும் நம்முடைய சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீப் லேர்னிங், ஸ்டே கியூரியஸ். See you in the next lesson. Maas salam.